கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். என்று நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த வார்த்தை 71ஆம் சங்கீதத்தில் 20ஆம் வசனம் 21ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர். என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். தாவீது தன் வாழ்க்கையில தனக்கு நடந்த கொடுமைகளை, தனக்கு நடந்த அனுபவத்தின் காரியங்களை, தன் வாழ்க்கையில பட்ட பாடுகளை, போராட்டத்தின் வாழ்க்கையை, கஷ்டத்தின் உச்சத்துக்கு போனதை அவர் இங்கே எழுதுகிறார். மனப்போராட்டங்களும் மன பாதிப்புகளும் வேதனைகளும் காயங்களும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை சங்கீதம் 71 எழுதுகிறார். தாவீது சொல்லுகிறார், தன் பாதாளத்தின் வாயிலிருந்து, மரணத்தின் விளிம்பிலிருந்து நான் உயிர்ப்பிக்கப்பட்டேன், மறுபடியும் கர்த்தர் என்னை தூக்கி எடுத்தார் என்று சொல்லுகிறார். மரணத்தை சந்தித்து வந்த தாவீது, பாதாளத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கப்பட்ட தாவீது, மரணத்தின் விளிம்பிலிருந்து விடுவிக்கப்பட்ட தாவீது இப்பொழுது உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்தி எழுதுகிற தாவீது. தாவீதின் வாழ்க்கையில தேவன் தாயின் வயிற்றிலிருந்து தாவீதை எடுத்தார் என்று சொல்லுகிறார். தாயின் வயிற்றில் என்னை உருவாக்கினார் என்று சொல்லுகிறார். தாவீது சொல்லுகிறார், தான் சிறு வயது முதல் உம்மாலே ஆதரிக்கப்பட்டேன், உம்மாலே நான் போதிக்கப்பட்டேன், உம்முடைய அதிசயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், நீ பெரிதானவைகளை நீர் செய்கிறீர், என் வாழ்க்கையில நம்பிக்கை நீர்தான், எனக்கு எல்லாம் நீர்தான் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தாவீதின் வாழ்க்கையில கொடுமைகளும் உபத்திரவங்களும் கஷ்டங்களும் பாடுகளும் அவருடைய வாழ்க்கையில் வருகிறது. வேதனையின் ஆழத்தின், கஷ்டத்தின் ஆழத்திற்குள்ள அவர் போகிறார். மறுபடியும் ஆண்டவர் அவரை தூக்கி எடுத்து மறுபடியும் அவருக்கு சிறந்த இடத்தை கர்த்தர் கொடுக்கிறார். மறுபடியும் அவரை உயிர்ப்பிக்கிறார், மறுபடியும் பெருக பண்ணுகிறார், அவரை மேன்மைப்படுத்தி அவரை தேற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். தேவனை மறுபடியும் அவர் மகிமைப்படுத்துகிறார். தேவனுடைய ஆலயத்தில் போய் ஹல்லேலூயா. முதலாவது, தேவன் மறுபடியும் புது வாழ்வு கொடுக்கிறவர், தேவன் மறுபடியும் புது பலனை கொடுக்கிறவர். அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளை காணும்படி செய்தார், சோதனைகளை காணும்படி செய்தார், அநேக தொல்லைகளை காணும்படி செய்தார், தீமையான நாட்களையும் தீமையான வாழ்க்கையும் காணும்படி செய்தார் என்று சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைகள் உண்டு. அந்த சோதனை நேரங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவனுக்கு ஜீவ கிரீடத்தை கொடுப்பார், வெற்றியை கொடுப்பார். ஹல்லேலூயா. யோபு பல பாடுகளை, சோதனைகளை அனுபவித்தவர். சோதனைகளுக்கு பிற்பாடு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை அனுபவித்தார், பெற்றுக்கொண்டார். யோசேப்பு பல சோதனைகளை தாண்டி வந்தார். அண்ணன் மூலமாய் வந்த சோதனைகள், குழியில போட்டார்கள், விற்று போட்டார்கள், போர்த்திபார் வீட்டிலே போர்த்திபார் மனை மூலம் வந்த பாவ சோதனைகள், இவைகளை தாண்டி சிறைச்சாலையில சோதனை, இவைகளெல்லாம் தாண்டி கர்த்தர் யோசேப்பின் சோதனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். பார்வோனின் சந்நிதியிலே கர்த்தர் அவரை கனப்படுத்தினார். அல்லேலூயா. தாவீது வாழ்க்கையும் கர்த்தர் தீமைகளை, கஷ்டங்களை அனுபவித்தார். சவுலின் நிமித்தம், பிள்ளைகளின் நிமித்தம், பல ஜனங்களின் மத்தியிலே சத்துருக்கள் மூலமாக தீங்குகளை அனுபவித்தார், கொடுமைகளை அனுபவித்தார். இவையில் எல்லாவற்றிலிருந்தும் கர்த்தர் அவர்களோடு வந்து விடுவித்தார். ஆமென், ஹல்லேலூயா. தீமையான நாட்கள் நமக்கு வரும், தொல்லை நிறைந்த வாழ்க்கை நமக்கு காணப்படுகிறது. ஆனால் தாவீது சொல்லுகிறார், என் கஷ்டத்தில், என் துன்பத்தில், எதிர்ப்பின் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இவைகளெல்லாம் நமக்கு அனுபவங்க. நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் உருவாக்குறார். எத்தனை பாடுகள், எத்தனை சோதனைகள், எத்தனை நெருக்கடிகள், பாதாளத்தின் விளிம்பில, மரண தருவாயில, மரணத்தின் விளிம்பிலே நீங்கள் போனாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் நிச்சயம் தூக்கி எடுப்பார். தேவனுடைய பிள்ளைகளை சோதனை சகிக்கக்கூடிய பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களோடு
உங்களோடு கூட இருப்பாருங்க. சங்கீதம் 34:19 சொல்லப்படுது, நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகம், கர்த்தர் அவைகள் அனைத்தினின்றும் நீக்கி அவனை விடுவிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை விடுவிப்பார். மரண கட்டுகளிலிருந்து விடுவிப்பார், வியாதியிலிருந்து விடுவிப்பார், துன்பத்திலிருந்து விடுவிப்பார், பிரச்சனைகளிலிருந்து விடுவிப்பார். உனக்கு இருக்கிற எல்லா கொடூரமான சத்துருடைய கிரியிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவர். மறுபடியும் புதிய வாழ்வை கர்த்தர் கொடுப்பார். மறுபடியும் கர்த்தர் புது பலனை கொடுப்பார். நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள். இரண்டாவது, மறுபடியும் என்னை உயிர்ப்பித்தார். மரணத்தின் விளிம்புங்க, மரிக்கிற தருவாயிலிருந்து மறுபடியும் ஜீவன். அப்ப வெகு நாட்கள் போராட்டங்கள், அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து தேவன் மீண்டும் உயிர்ப்பிக்கிறார். உடைந்த வாழ்க்கை மறுபடியும் கொடுக்கிறார். இறந்து போன சரீரத்தில் மறுபடியும் வாழ்க்கை இல்லை என்கிற அந்த சரீரத்திற்குள்ளே புதிய நம்பிக்கை கொடுக்கிறார். அது மாத்திரமல்ல, தோல்வி அடைந்த உன் வாழ்க்கையில மறுபடியும் ஒரு நம்பிக்கையை, ஒரு விசுவாசத்தை கொடுத்து, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் என்கிற விசுவாசத்தை கொடுத்து கர்த்தர் மறுபடியும் உங்களை உயிர்ப்பித்து எழுப்புகிறார். அல்லேலூயா. தேவன் புதுப்பிக்கிற தேவன். மன சோர்வுகளிலே, இழப்புகள் மத்தியிலே ஒரு புதிய நம்பிக்கை கர்த்தர் தருகிறார். தோல்விகள், மரண பயங்கள், மன சோர்வுகள், இழப்புகள், இவைகளெல்லாம் நம்முடைய முடிவல்ல. அவமான நிந்தனைகள் நம்முடைய முடிவல்ல. தேவன் எந்த இடத்துல உன் ஜீவன் போக தவித்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த இடத்திலிருந்து கர்த்தரை தூக்கி புதிய தொடக்கத்தை கர்த்தர் கொடுப்பார். புதிய ஆரம்பத்தை கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் பேசுகிறார். உலர்ந்த எலும்புகள் உயிரடைகிறது, மாம்சம் உண்டாகிறது, நரம்புகள் உண்டாகிறது, அந்தந்த எலும்பு இணைந்து கொள்கிறது. உலர்ந்த எலும்புகளிடத்திலே கர்த்தருடைய வார்த்தையை பேச பேச அவைகளெல்லாம் இணைக்கப்பட்டது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்குள்ள கர்த்தருடைய வார்த்தையை பேசிக்கொண்டே இருங்கள். தேவனுடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டே இருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்துக் கொண்டே இருங்கள். விசுவாச அறிக்கை செய்து கொண்டே இருங்கள். உங்களுக்குள் இருக்கிற உலர்ந்த எலும்புகள், உடைக்கப்பட்ட வாழ்க்கை, சிதைக்கப்பட்ட சரீரங்கள், நரம்புகள், எலும்புகள் எல்லாம் உண்டாகும். வலிகள் நீங்கும், வேதனைகள் நீங்கும், துன்பங்கள் நீங்கும். கர்த்தருடைய புது பலனை கொடுத்து உன்னை உயிர்ப்பிப்பார். உலர்ந்த எலும்புகளுக்குள்ள தேவ ஆவி பிரவேசித்தது. அடுத்து கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள் கடந்து வரும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள்ள செயல்படும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள் கிரியை செய்யும் பொழுது, ஆவியானவர் உங்களுக்குள்ள ஜீவனை கொடுக்கும் பொழுது நீங்கள் உயிர்ப்பிக்கப்படுவீர்கள். நீங்கள் பெரிய சேனையா எழும்புவீர்கள். இனி உலர்ந்த வாழ்க்கை அல்ல, உடைக்கப்பட்ட வாழ்க்கை அல்ல, வேதனையின் வாழ்க்கை அல்ல, வியாதியின் வாழ்க்கை அல்ல, ஒரு பெரிய சேனையாக கர்த்தர் உன்னை எழும்ப செய்வார். உனக்குள்ள புது பலனை கொடுத்து, புதிய ஜீவனை கொடுத்து, ஹalleluya, புதிய வீரனாக, யுத்த வீரனாக, ஆவிக்குரிய வீரனாக, ஜெப வீரனாக, ஜெயத்தை பெறுகிற சத்தியத்தை அறிவிக்கிற வீரனாக கர்த்தர் உன்னை பயன்படுத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருடைய ஆவியால் நடத்தப்படுகிறாயா? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள நிலைத்து இருக்கிறாரா? கர்த்தருடைய ஆவியின் கிரியைகளை நீ செயல்படுத்துகிறாயா? ஆவியின் கனிகள் உனக்குள் இருக்கிறதா? கர்த்தருடைய வார்த்தையை பேசு, கர்த்தருடைய வார்த்தையை படிங்க, கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிங்க. விசுவாசிக்க விசுவாசிக்க கர்த்தருடைய ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். வழியும் சத்தியமாய் வந்த இயேசு கிறிஸ்து உங்களை விடுதலையாக்குவார். புதிய ஜீவன் பெற்று எழும்புவீர்கள். மறுபடியும் உயிர்ப்பிக்கப்பட்டு மறுபடியும் உயர்த்தப்படுவீர்கள். அல்லேலூயா. மூன்றாவது, தேவன் பாதாளத்திலிருந்து மறுபடியும் புது வாழ்க்கை, பாதாளத்திலிருந்து மறுபடியும் கர்த்தர் உங்களை உயர பண்ணுவார். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளை காணும்படி செய்த என்னை திரும்ப உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணினார். பாதாளம் என்கிறது ஒரு ஆழமான இடம், ஏறி வர முடியாத ஒரு இடங்க. ஐஸ்வர்யவான் லாசரு, லாசரு தேவனுடைய சமூகத்தை ஆபிரகாமுடைய மடியில போனார். ஆனால் ஐஸ்வர்யவான் பாதாளத்துக்கு போனாங்க, நரகத்துக்கு போனான். அவனால் ஏறி வர முடியவில்லை. இங்கு தாவீதை கர்த்தர் ஏறி வர பண்ணினார். கொடுமையின் ஆழத்திலிருந்து ஏறி வர பண்ணினார். கஷ்டத்தின் ஆழத்திலிருந்து ஏறி வர பண்ணினார். சத்துருக்களின் போராட்டத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஏறி வர பண்ணினார்.
பாவத்தின் ஆழத்திலிருந்து பாதாளத்திலிருந்து தேவன் தாவீதை ஏறி வர பண்ணினார். துக்கத்தின் ஆழத்திலிருந்து ஏறி வர பண்ணுவார். கடனின் ஆழத்திலிருந்து ஏறி வர பண்ணுவார். அவமானத்தின் ஆழத்திலிருந்து ஏறி வர பண்ணுவார். எந்த ஆழத்திலிருந்து தேவனுடைய கை நம்மை எட்டி பிடித்து தூக்கி எடுக்கும். அல்லேலூயா. எந்த ஆழத்துல, எந்த பாதாளத்துல, என்ன மரணக்கட்டுகளை நீங்க இருந்தாலும் சரிங்க, உங்களை தூக்கி எடுக்க தேவன் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு முழுகி கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு வாழ்க்கையை முழுகி கொண்டிருக்கிறதா? சூழ்நிலை நம்மை எப்படி ஆழ்த்தி கொண்டிருக்கிறதா? கவலைப்பட வேண்டாம். கர்த்தருடைய கரம் உன்னை தூக்கி எடுக்கும். கர்த்தருடைய கரம் அற்புதங்களை செய்யும். கர்த்தருடைய கரம் அதிசயங்களை செய்யும். கர்த்தருடைய கரம் உன்னை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உங்களை மகிமைப்படுத்தும். கர்த்தருடைய கரம் உங்களை தூக்கி எடுத்து நீங்க நிற்க வேண்டிய இடத்துல உங்க நிற்க வைக்கும். மறுவாழ்வு உனக்கு உண்டு. எந்த நிலையிலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. நான்காவது, மறுபடியும் மேன்மை. என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவேன். தேவன் தாழ்வில் இருக்கிறவர் சிறியவனை புனிதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அடிமைப்பட்டு சிறைப்பட்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்க 400 வருஷங்க கர்த்தர் அவர்களை விடுதலையாக்கி உபாகமம் 28:1 படி கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை மேன்மைப்படுத்தினாருங்க. தேவன் இழந்ததை மீட்டு தருகிறவர். உன்னுடைய கண்ணியத்தை, உண்மையை பார்த்து கர்த்தர் உன்னை மறுபடி உன்னை மேன்மைப்படுத்துகிறவர். உன்னை சாட்சியாய் மாற்றுகிறவருங்க. தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்புடைய கண்ணியத்தன்மை, யோசேப்புடைய பரிசுத்தம், யோசேப்புடைய உண்மை, யோசேப்புடைய ஜெப வாழ்க்கை, யோசேப்புடைய சத்தியத்தை பிடித்துக் கொள்கிறது. தன் பெற்றோர்கள் சொல்லிக் கொடுத்த தேவனுடைய கிருபைகளை பிடித்து நடக்க ஆரம்பித்தார். ஆவினால் நிறைந்திருந்தார். அதை பார்வன் சொன்னான், தேவ ஆவி பெற்ற இவனை போல் ஒருவனும் இல்லை. தேவன் ஞானத்தை பெற்றிருந்தார். எத்தனை மேன்மை அவருக்கு இருந்ததோ வீட்டில், அத்தனை மேன்மைகளும் இழந்து போனாருங்க. தகப்பனுக்கு முன்பாக மேன்மையாக ஆசீர்வாதமாக செல்ல பிள்ளையாக இருந்த யோசேப்பு இப்பொழுது சிறை கைதியாக, பாவ கைதியாக, அடிமையாக சிறைச்சாலையில் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார். அல்லேலூயா. ஆதியாகமம் 41 நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பார்வோன் மேன்மையாக உயர்த்துகிறார். ஆதியாகமம் 41:51-52 வாசிக்கும் பொழுது சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தர் என்னை பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. துன்பத்தையும் வருத்தத்தையும் வேதனையை அனுபவித்த யோசேப்பு பெருக ஆரம்பிச்சுட்டாருங்க. யோசேப்பை கர்த்தர் மேன்மைப்படுத்த ஆரம்பித்தாரு. 2 சாமுவேல் 5:10 நீங்க வாசித்து பாருங்க. பிரியமானவர்களே, சவுலுக்கு பயந்து ஓடின தாவீதை கர்த்தர் நாளுக்கு நாள் பெருக வைத்தார். அவரை உயர்த்தினார், மேன்மைப்படுத்தினார். தாவீதை மேன்மைப்படுத்தின ஆண்டவர், இயேசு கிறிஸ்துவை மேன்மைப்படுத்தின ஆண்டவர். இனி உங்கள் வாழ்க்கையில தேவன் நீங்க இழந்த மரியாதை திரும்பி வரும். இழந்த கண்ணியத்தை, நீங்கள் உண்மைத்தன்மையாய் இருந்ததற்கு நியாயத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் இழந்த ஆசீர்வாதத்தை திருப்பிக் கொள்வீர்கள். இழந்ததெல்லாம் கர்த்தர் நன்மைகளை மீண்டும் அளிக்க போகிறார். இனி உங்கள் வாழ்க்கை அரண்மனை வாழ்க்கை போல இருக்கும். உங்கள் வாழ்க்கை மேன்மையின் வாழ்க்கையா இருக்கும். கர்த்தர் நிச்சயம் சொல்லுகிறார், ஆபிரகாமை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணின ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். 5வது, திரும்பவும் மறுபடியும் என்னை தேற்றுவீர். தேவன் உடைக்கப்பட்டவர்களை, காயப்பட்டவர்களை, மனதளவு பாதிக்கப்பட்டவர்களை, வேதனையால் நிரம்பி கண்ணீர் வடிக்கிற சின்னங்களை தேற்றுகிறவருங்க. என் ஜனத்தை ஆற்றுங்கள், தேற்றுங்கள் என்று சொல்லி ஏசாயா 40:1 சொல்லுகிறார். இன்றைக்கு தோய்ந்து போயிருக்கிற, தாகத்தோடு இருக்கிற, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களே, கண்ணீரோடு இருக்கிற ஜனங்களே, கர்த்தர் மறுபடியும் உன்னை தேற்றுவார். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, உன் வியாதி குணமாக்கப்படும். உனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு, மறுபடியும் ஆறுதல் பெற்று நீ எழும்புவாய். உனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு, இனி உன்னுடைய வாழ்க்கையில, மனதில சமாதானம்,
குடும்பத்தில் சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து உன் துக்கம் சந்தோஷமாய் மாற்றுவார். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1:3 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனும் இரக்கலின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரத்தில் ஆகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரங்களிலும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறார். உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கிறதே கண்ணீரை துடைப்பார். உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவார். உங்கள் போராட்டங்களுக்கு ஒரு முடிவு கட்டுவார். மாற்றம் வரப்போகிறது. மாற்றம் வரப்போகிறது. இனி நீங்கள் கண்ணீரோடு அழுது புலம்ப வேண்டியதில்லை. கர்த்தர் ஒரு தெய்வீக சுகத்தை, தெய்வீக ஆரோக்கியத்தை, தெய்வீக விடுதலை கொடுத்து கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, சங்கீதம் 71:20-21 நமக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை, ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தாவீதை கொண்டு எழுதி வைத்திருக்கிறார். தேவன் உங்களை பாதாளத்தின் ஆழத்திலிருந்து தூக்கி விடுவார். பாதாளத்தின் ஆழத்தில் உங்களை விட்டுவிட மாட்டார். அவர் உங்களை உயிர்ப்பித்து உங்களை மேன்மைப்படுத்துவார். மறுபடியும் உங்கள் வாழ்க்கை புதிதாய் கட்டப்படும். மறுபடியும் நீங்கள் ஆறுதலை பெறுவீர்கள். நீங்கள் ஜெயத்தின் பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தர் எங்கே நீங்கள் பாதிக்கப்பட்டீர்களோ அங்கிருந்து கர்த்தர் உங்களை எழுப்பி உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நீங்கள் பெருக போகிறீர்கள். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். ஆனால் நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தினால் வரும் ஆண்டவரே, மறுபடியும் புது வாழ்வு, இழந்த வாழ்வை மறுபடியும் தருகிறீர். மறுபடியும் உயிர்ப்பிக்கிறீர். மறுபடியும் பாதாளத்தின் வாயிலிருந்து எங்களை தூக்கி எடுத்துகிறீர். மறுபடியும் மேன்மை, மறுபடியும் பெருக்கம், மறுபடியும் ஆண்டவரே அப்பாவை ஸ்தோத்திர தேற்றுகிறீர். ஆண்டவரே, எங்களை பெருக பண்ணுகிறவர் நீர். அப்பா, மேன்மை பெருக பண்ணும். எங்கள் வாழ்க்கை பெருக பண்ணும். எங்கள் ஊழியங்களை பெருக பண்ணும். எங்களுடைய ஆண்டவரை எல்லா ஆண்டவரை கைட்டு செய்கிற வேலைகளை பெருக பண்ணும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் சுமத்தை கேட்ட எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.